அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அரிசி மாவும் மட்டன் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃபன் ஐட்டம். நம்ம எப்போவுமே தோசை, இட்லி இது மட்டும்தான் செஞ்சிட்ருக்கோம். கொஞ்சம் வெரைட்டியாக நம்ம பிள்ளைகளுக்கு விரும்பி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம சுடு தண்ணியை போட்டு நல்லா கலக்கி உப்பு சேர்த்து கலக்கி சுடுதண்ணி சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி பார்த்து கொண்டு வந்துட்டு சின்ன பசங்கிட்ட கொடுத்தா கூட நம்மளுக்கு இது செஞ்சு கொடுப்பாங்க. இது செய்கிறது மட்டும்தான் வேலை, மற்றபடி இது சீக்கிரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம், ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணாங்க. இது கோல்டன் ப்ரௌன்லாம் ஆகணும் இல்லை, வதக்கணும் இல்லை, ரொம்ப சாதாரண வதக்கினா போதும். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி இதே நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி தெரியாத அளவு வதங்கணும். கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டாலும் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 ஸ்பூன் இருக்குது, அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ முஸ்லீம்ஸ் வீட்டில் இதை ஜாஸ்தி பண்ணுவாங்க. இது பேர் வந்து சுத்திரியான்னு சொல்லுவாங்க. இது எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி இது செய்வோம். சில பேர் வந்து இது ஸ்வீட்லேயும் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி செய்கிறது வந்து மட்டன் வச்சு செய்வோம். 1.5 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள், மல்லித்தூள். மட்டன் எடுத்திருக்கேன். இது முதலே வந்து இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். இதே இதில் செய்யலாம். இதில் மட்டன் இல்லாமல் செய்யலாம், மட்டன் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 3/4 கப்பு தேங்காய், இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடும். நம்ம இந்த கறி வேக வச்ச தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்ச தேங்காயும் போட்டுக்கலாம். இதில் இந்த கறியோடு சேர்த்து ஒரு நெஞ்செலும்பு போட்டோம்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் சேர்த்துருக்கேன் இன்னைக்கு. கொஞ்சம் தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். கூட தண்ணி சேர்த்தா தான் அது வேகும். அதுக்காக தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட். இது வந்து கொதி வந்தவுடனே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இல்லாட்டி இது கொதி வந்தவுடனே அப்படியே போட்டு சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இல்லாட்டி எல்லாமே சேர்ந்துடும். போட்ட உடனே கரண்டியும் போடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் கரண்டியும் போடணும். எல்லாமே சேர்த்து போட்டோம்னா உடஞ்சிரும். அதனால தான் தனித்தனியாக போடணும். மெதுவாக கரண்டியை போட்டு கிண்டணும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இது வெந்துருச்சு. கடைசியில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுத்திரியா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தமிழ்ல பேசுறவங்க எல்லாருமே இது வந்து தக்கடின்னு சொல்லுவாங்க. வந்து உருது பேசுறவங்க எல்லாமே